ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான அதுவும் செம்ம டேஸ்ட்டான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா மண்சட்டியில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட மண்சட்டி இல்லாததுனா நான் நார்மல் வெசல்ஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நெத்திலி மீன் கருவாடை அதாவது தலையெல்லாம் எடுத்து நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வெந்நீரில் இதை ஊறப்பட்டு வச்சுருக்கேன். அதாவது ஹாட் வாட்டரில் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1/2 hour வரைக்கும் ஊறட்டும். ஸோ ஊறி அதுக்குள்ளார இருக்கிற அந்த குடலில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் நம்ம எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி தான் நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட அந்த கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ வணங்கிடுச்சு. இந்த டைமில் நான் பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மால் சைஸ் இருந்தால் 3 எடுத்துக்குங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குனால 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2வது நாள் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இட்லி தோசை கூட ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த தக்காளி ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ எது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி, அதாவது மாய்ஸ்சர் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை சாத்தே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த தேங்காய், அதாவது தேங்காவோட அந்த கருப்பு ஓடையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த ஒயிட் இது மட்டுமாக பல்ப் மட்டும்தான் நம்ம துருவி நான் கிரேட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் உப்பு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஆற விட்டுடலாம் நாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் நான் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த குழம்பு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு கட் பண்ணி 1/10 எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சின்னதாக ஃபைனாக சாப் பண்ண வேண்டாம். 1/10 இருந்தால் தான் அது நம்ம அந்த கருவாட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம உடம்பு ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே நல்லெண்ணெயில் வதக்கி அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த வெங்காயம்லாம் நல்லா பிரௌனிஷ் ஆகிட்டு இந்த டைமில் நான் கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முழு கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணணும். நான் இதில் 1ல் 4:1 அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கத்திரிக்காய் நல்லா பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும். இது ஆயிலையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் அங்கே எது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா அந்த ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா ரெட்டிஷாக வரணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த மசாலா இதெல்லாம் அரைச்சிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த வதக்குனா தக்காளி, வெங்காயம், அப்புறம் தேங்காய், அது 3 நாளாக ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். ஸோ இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆயிலில் கத்திரிக்காய் வதக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. என்னோடய சில்ட்ரன்ஸும் லைக் பண்ணி இது விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் எல்லாம் நல்லா மேலே எழும்பி வரணும். ஸோ இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரு அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் மசாலா தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு, ரொம்ப ஹீட்டில் வேண்டாம், அதாவது அதிகமாக வேணாம். ஸோ இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தூள். ஸோ இது 2 ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப நேரம் வதங்கணும்னு சொல்லி தேவையில்லை. அதோட அந்த டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ இப்போ தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கருவாட்டு குழம்புல மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் தான் அதோட கலர் நல்லா என்ஹான்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த கரைச்சி வச்ச புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப அவரவர் தேவைக்கேற்ப நீங்கள் அந்த புளி, அப்புறம் காரம், உப்பு எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி புளி குழம்புக்கு சொல்லி கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் நல்லா புளி தண்ணி நல்லா கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தால் தான், அதாவது புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அது சும்மா பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வாட்டி நான் நம்ம ஒரு 20 to 30 டைம் வரைக்கும் நல்லா இந்த கருவாடு வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க அதை காய வைக்கிறதுல சின்ன சின்ன மண் துகள் எல்லாம் நிறையாவே இருக்கும், மணல் துகள்கள். ஸோ அதெல்லாம் வாயில் கடிப்படாமல் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு 2-3 டைம் நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் எதுவும் அடிக்காது. ஸோ இப்போ அவ்வளோதான் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டில் தான் கருவாடை ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். நம்ம
ஸோ லாஸ்ட்டில் தான் கருவாட்டை ஆட் பண்ணணும். நெத்திலி மீன் கருவாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட் கூடங்க இது. பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சமயத்தில் வர அந்த பீரியட்ஸ் டைமில் வர அதாவது இடுப்பு வலி, முதுகு வலி, சில பேருக்கு வந்து கை கால் வலியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போக்குற சக்தி இந்த வந்து நெத்திலி கருவாடுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான இந்த நெத்திலி மீன் கருவாடு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சர்மி கிச்சன் 76 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.